பாராட்டி அவர்கள் சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பதில் சொல்ல இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். இன்னைக்கு சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனையை பத்தி பேச போறோம் மேம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட அழகை தக்க வச்சுக்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆகிடும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது மேம்? அழகை தக்க வச்சுக்கணும்னா டெய்லி யாராவது வீட்டுக்கு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பியூட்டி கான்சியஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு பேக்கோடு தான் இருப்பாங்க. ஏன்னா டெய்லி பேக் போட்டுட்டு இருந்தா அந்த ஸ்கின் ரொம்ப அழகாயிடும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் டெய்லி பேக் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சீக்கிரத்துல அவங்க வயசானவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அதுதான் உண்மை. அதாவது அழகா இருக்கணும் என்னைக்குமே ஈவன் 50 இயர்ஸ் ஆனா கூட ஒரு 30 இயர்ஸ் லுக்ல அப்படி இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் பண்ணா போதும். அந்த ஃபேஷியல் கூட எதுக்கு அப்படின்னா 23 ல இருந்து ஒரு 28 டேஸ்க்கு உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்ல அக்குமுலேட் ஆயிருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் அந்த ஃபேஷியல். அந்த ஃபேஷியல் பண்றதும் அரோமா தெரப்பி அந்த மாதிரி செய்யற ஃபேஷியல்ஸ் அப்படி எடுத்தோம்னா நேச்சுரல் ஆயில்ஸ் வச்சு எடுத்தோம்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது மாதிரி டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இல்லாட்டி கிளென்சிங் மில்க் இல்லாட்டி அல்கலைன்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ் அதிகமா இல்லாத ஒரு சோப் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எந்த ஸ்கின் பொறுத்து அந்த வாஷ் ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நைட் ஒரு ஃபேர்னஸ் கிரீம் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் அதிகமா இல்லாம அதிமதுரம், அதாவது லிக்கோரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேஸ் இருக்கக்கூடிய கிரீம்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னாலே ஸ்கின்னுக்கு ரெகுலரா பேக் பண்ண அவசியமும் கிடையாது. பேக் போடும்போது நல்லா தேய்ச்சி கழுவும்போது என்ன ஆகும்னா போஸ் ஓப்பன் ஆயிடும். திருப்பி அதை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ இந்த டென்ஷனே வேண்டாம். ஸோ வாஷ் ப்ராடக்ட், சன்ஸ்கிரீன் அண்ட் நைட் கிரீம் பிளஸ் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் இது பண்ணாலே போதும், ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயா. வணக்கம். சொல்லுங்க ஜெயா, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? இப்ப ஐப்ரோ இம்ப்ளான்டிங்னு ஒண்ணு பண்ணிருந்தேன். ஓகேமா. அது இப்ப டை மாதிரி தான் அது. சரி. அது இப்ப ரிமூவ் பண்ண முடியுமா? அது ரிமூவ் பண்ணணும்னா இப்ப டாட்டூஸ் ரிமூவ் பண்றதுக்கு லேசர் மிஷின் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. டாட்டூ ரிமூவ் அது அதே இதை வச்சுதான் நீங்க ஐப்ரோ இது பண்ணணும். ஏன் எதுக்காக பண்ணீங்க? ஹலோ. சொல்லிதான் பண்ணாங்க. அம்மா அது முடி வளரும் கம்மியா இருந்தது ஐப்ரோக்கு. அது முடி எனக்கு வளரும் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி டேட்டூ மாதிரி தெரியாது. அப்போ அதாவது முடி வளர்றதுக்காக பண்றது கிடையாது டாட்டூ பண்றது, ஐப்ரோ இம்ப்ளான்டேஷன்ஸ். அது அதே ஐப்ரோ இதுல இருக்கு, அதாவது கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் மொத்தத்துல இது பண்றது ஒரு இங்க் வச்சு, இப்ப எப்படி நம்ம மச்சம் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அதுவுமே. இது ரிமூவ் பண்றதுன்னா லேசர் மிஷின் வச்சுதான் ரிமூவ் பண்ணும். அது டாட்டூ ரிமூவ் பண்றவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்க சொன்னீங்க மேம், இப்போ கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட் தான் இப்போ யூஸ் பண்றாங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நேச்சர் ப்ராடக்ட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நேச்சர் ப்ராடக்ட் அண்ட் கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதனால என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஏற்படுமா மேம்? நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்லயும் சரி ஹேர்லயும் சரி எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இம்மா ட்ரீட்மெண்ட்ஸ் தேடி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை மாறி வரும்பொழுது இப்ப இம்மீடியட்டா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க. அப்படி வரும்போது இப்ப பீல் பண்ணி கலர் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அவங்க வெயில போய் நிக்க முடியாது, லைட்ஸ் கீழே நிக்க முடியாத மாதிரி ரெட்னஸ் வந்துடும். ரொம்ப தொடர்ந்து அதே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே இயற்கையோட ஒத்து போறதுதான் நல்லது. நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா பெண்களோ ஆண்களோ ஒரு ஒகேஷன் டைம்ல ப்ளீச் பண்ணுவாங்க. அது ஒன் டைம் பண்ணிட்டு விட்டுருவாங்க மேம். பட் ப்ளீச் பண்ணி ஒன் டைம் பண்ண விட்டுட்ட பிறகு நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருந்தா ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுமா மேம் ஸ்கின்ல? ப்ளீச் பண்ணாலே பிரச்சனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் 97ல இந்த ஃபீல்டுக்கு வரும்பொழுது அந்த ப்ளீச்சோட என்னென்ன கலந்துருக்கு, அமோனியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் கலந்துருக்கணும் பொழுது அதோட பாதிப்புகள் என்னன்னு பார்த்தேன் ஸ்கின்னுக்கு. ஓகே, ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்லோகன் என்னன்னா ப்ளீச் ஃபேஷியல்ம்பாங்க. பட் அந்த ஸ்லோகனை நான் முதல்ல அதுதான் நான் எடுத்துட்டேன். என்னுடைய கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் கேட்டு ஜென்மத்துக்கும் பண்ணவே கூடாதுன்றது, அதோட எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ப்ளீச் இல்லாமலேயே ஸ்கின் கலர் நேச்சுரலா கொண்டு வர முடியும். ப்ளீச் பண்ணிட்டே இருந்தா அந்த டைமுக்கு உங்களுக்கு கலர் இருக்கிற மாதிரி தெரியுமே வழி, பட் போக போக ஸ்கின் எரிஞ்சிடும். ஒரு சில ஸ்கின் எரிஞ்சு பேர்ன் ஆகி கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஸோ பண்ணி விட்டுட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணாம இருக்கிறது பெட்டர். தொடர்ந்து பேசுவோம் மேம். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அசாருதீன். சொல்லுங்க அசாருதீன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். எனக்கு என்ன சந்தேகம் மேடம், அதாவது என் ஃபேஸ்ல என் ஃபேஸ்ல கருப்பு மறு இருக்குது. ஓகேங்க. அது போறதுக்கு என்ன வழி? அது அந்த ட்ரீட்மெண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கு, 12 வருஷமா இருக்கு எனக்கு. ஓகே. மருன்னும் பொழுது கருப்பா இருக்க அந்த ஸ்கின் டேக் மாதிரி, அதாவது ஒரு ஸ்கின்ல இருந்து அப்படியே ஒட்டின மாதிரி
சாஃப்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கா? கண்ணுக்கு கீழே இருக்குது, அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது. ஒட்டின மாதிரி இருக்கு. நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்க்க, ஏன்னா அந்த ஸ்கின் டேக்ஸ் மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும், அதுன்னா எங்களுடைய ஸ்கின் டிவிஷன்ல எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி கருப்பா பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரேமா. ஹலோ, அறந்தாங்கில இருந்து பிரேமா பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குது அடிக்கடி. அடிக்கடியா ரெகுலராவேவா? எப்போதுமே நார்மலாவே இப்படிதான் இருக்கு, ட்ரையா தான் இருக்கு. ஓகே, உங்களோட வயசு என்ன ஆகுதுமா? 25 மேடம். 25 இயர்ஸ். இதுக்கு கண்ணுக்கு பக்கத்துல எல்லாம் அப்படியே சுருக்க வந்துருது. ஓகே, ட்ரை ஸ்கின் இருந்தா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஏஜிங் லுக் வந்து, அதாவது ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரம் ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கிரீமுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபேஸ்க்கு வந்து கிரீம் வந்து போடணும். அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய கிரீம்ஸ் வந்து ஃபேஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து டெட் செல்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணும்பொழுது ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ரிச் மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த ட்ரைனஸ் இருக்காது, இவன் ரிங்கிள்ஸும் ஃபார்ம் ஆகாம பாத்துக்க முடியும். நம்ம ட்ரை ஸ்கின்னுக்குன்னு ஃபேஷியல்ஸ் இருக்கு, அதாவது அந்த நேச்சுரலாவே உங்களுடைய சிபம் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில வந்து ஃபேஷியல்ஸ் இருக்கு, அரோமாதெரபி ஃபேஷியல்ஸ் இருக்கு. நீங்க நம்மளுடைய வீக்கர் மெட்ஸ்பாக் வந்தீங்கன்னா அங்க இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரகுளம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க விஸ்வநாதன், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஹலோ, என்னுடைய பையனுக்கு வயசு 10ங்க. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. நம் தொடர்பில் அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மகேஷ். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஏற்கனவே வந்து வீக்கெண்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேடம். சரிங்க. எடுத்துட்டு அவனுக்கு திருப்பி அதே ப்ராப்ளம் இருக்கு மேடம். நான் மகேஷ் இருக்கேன். ஓகேங்க, இப்ப நீங்க எடுத்திருக்கீங்க, எத்தனை மாசம் எடுத்தீங்க? மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, தொடர்புல இல்ல மேம். ஆக்சுவலா அது எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 months மினிமம், அதாவது அனஜன் ஃபேஸ் வந்து 80, டெலஜன் ஃபேஸ் வந்து 20, 80:20 ரேஷியோல இருக்கணும். அதை விட கம்மி ஆகும்போது பீரியட் வந்து 4 monthsல இருந்து 12 months அது மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் அந்த 4 months வந்து அது எக்ஸ்டர்னல் இது பண்ணி கொடுப்பாங்க, சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட போதும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ். நீங்க சாப்பாட்டுல அந்த அளவுக்கு ஈக்குவலான நீங்க வந்து ஃபுட் எடுத்துட்டு இருக்கீங்க, டயட் ப்ராப்பரா பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னும் போது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காது, மெடிசன்ஸ் கிடையாது, சப்ளிமெண்ட்ஸ் உங்க ஃபுட்ல உங்களுக்கு கிடைக்காது, சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல கொடுப்பாங்க. அது ஒரு 6 to 9 months வந்து இது பண்ணணும். நீங்க திருப்பி கிளினிக் போனீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே வந்து அன்வான்டட் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணும்போது வேக்ஸ் பண்ணுவாங்க, ஐப்ரோஸ் த்ரெடிங் எடுப்பாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும் அந்த ஹார்ட் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு? தென் கையில வந்து ஒரு டேன் ஆயிடும், அந்த பிளேஸ்ல மட்டும் டேன் கலர்ல இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம ரெகுலரா வேக்ஸ் பண்றோம், இல்ல த்ரெட்டிங் பண்ணுவாங்க. அந்த வேக்ஸ் பண்ணும்போது அந்த பதம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி நேச்சுரலா சர்க்கரை போட்டு காய்ச்சி பண்றது பெட்டர். அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கிறது. அதுலயே வந்து கொஞ்சம் கெமிக்கல் கலந்த மாதிரி போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் கருத்துடும். ரெகுலரா ஃபேஸ் எல்லாம் த்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடும். ஸ்கின் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்கும். இதுக்கு ஒரே வழி, நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப ரெகுலரா வேக்ஸ் நீங்க பார்லர் போய் பண்றதுக்கு நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கும் லேசர் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா லேசர் வந்து சீப்பரா இருக்கும். இது வந்து ஒரு 10 monthsலயே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடு. எவ்ரி மந்த் நீங்க வந்து பார்லர் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கின்னோட குவாலிட்டி மாறாது, தின்னா இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் ஆகிறது இதெல்லாம் கூட எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேலும் பேசலாம் மேம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கவிதா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க கவிதா, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? பையனுக்கு ஒரு சின்னதா பென்சில்ல கீரல் வந்துருச்சு எல்கேஜி படிக்கிறப்போ கன்னத்துல. அது வந்து சரி பண்ண முடியுங்களா? அது அப்படியே பச்சையா அந்த இடத்துல அப்படியே நிறம் மாறாம அப்படியே இருக்குங்க. சரி, உங்க பையனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது? பையனுக்கு வந்து இப்போ 11, 6th படிக்கிறான். 6th படிக்கிறாங்க. கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா எந்த சர்ஜிக்கல் மார்க்ஸ், ஏதாவது அடிப்பட்ட தழும்பு, இது மாதிரி எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். கிரீன் பீல் ட்ரீட்மெண்ட்னு ஒன்னு இருக்கு. அது நேச்சுரலான பீல், அது ஜெர்மனி ட்ரீட்மெண்ட் அது. பட் 11 வயசுல பண்ண முடியாது. 16, 17 வயசு ஆகட்டும், அப்ப பண்ணிக்கலாம். மேம் லேசர் வந்து எந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணவே கூடாது மேம்?
எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணவே கூடாது? பிரெக்னன்சி டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் பிபி இருக்கு, எபிலெப்சி அதாவது ஃபிட்ஸ் வரவங்க அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒத்துக்குமா ஒத்துக்காதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் டயக்னோசிஸ் டெஸ்ட் ஏதாவது இருக்கா? லேசர் பீம் வந்து உங்களோட ஸ்கின்னை எந்த வித இதுவும் பண்றது கிடையாது. அது டார்கெட் பண்ணக்கூடிய அந்த பீம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மெலனின்ஸ், அதாவது முடி வந்து கருப்பா இருக்கும், அந்த கருப்புல வந்து மெலனினோட இதுலதான் வந்து டாமினேஷன் வந்து அந்த முடி கருப்பா இருக்கு. அதனால வெள்ளை முடிக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க லேசஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஃபாரின்ல இருக்கக்கூடிய மெஷின்ஸ்க்கு அது தனி வேற மெஷினா இருக்கும். ஸோ பிளாக் பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த பீம் வேலை செய்யும். அதனால இதுக்கு வந்து முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. தொடர்ந்து பேசலாமா? கோவில இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாலா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க பாலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. முடி அடர்த்தி கம்மியா இருக்கு, அதுக்கு பேசுவாங்க. சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அதுதான் கேள்வி. முடி அடர்த்தி. ஹலோ வணக்கம். வணக்கம், கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு முடி அடர்த்தி கம்மியா இருக்கு, நீங்க என்ன வயசாகுது? 31. எப்பத்துல இருந்து? சின்னல இருந்தே இப்படிதானே இல்ல நடுவுல குறைஞ்சதா? இல்ல, நடுவுல இப்போ ஒரு 3 இயர்ஸ் தான் குறைஞ்சிருக்குங்க. 3 இயர்ஸா குறைஞ்சிருக்கு. பால்னஸ் மாதிரி ஏதாவது வந்திருக்கா? எதுங்க? வழுக்கை மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஓகேல. சோ ஜென்ரலா இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து குறைஞ்சிருக்கு, அப்படிதானே? ஆமா ஆமாங்க. ஓகேங்க. அடர்த்தி ஜென்ஸ் குறையறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து இப்போ வந்து பால்னஸ் மாதிரி மேல ஏறது இருந்ததுன்னா அது வழுக்கைன்னு சொல்லலாம். அப்படி இல்ல பரவலா குறையுது அப்படின்னா டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். மேபி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கலாம், டேண்ட்ரஃப் இருக்கலாம், இல்ல விட்டமின் மினரல் டெஃபிஷியன்சி, அதாவது பேலன்ஸ் டயட் இல்லாம நீங்க ஃபுட் எடுக்கிறதுனால புரோட்டீன் பத்தாம அதனாலயும் கொட்டி இருக்கலாம். ஆனா டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ் வந்து அது சரி பண்ணிட முடியும். அதனால நீங்க எதனால டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ் வந்திருக்கு அப்படிங்கறது கிளினிக் போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். மேலும் பேசலாம். தேனியில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பானு. ஹலோ, சொல்லுங்க பானு. பேசலாம். ஹலோ, என் பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. சரிங்க. ஹலோ, பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது, காலேஜ்ல படிக்குது. ஒரு முக்காவாசி இது வந்து வெள்ள முடி ஆயிடுச்சு, தலைமுடி. அதுக்கு என்ன இது பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து வெள்ள முடி வருதுன்னு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். மேபி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கலாம், இல்லாட்டி பரம்பரையா ஒரு சில உங்க ஃபேமிலியா இருக்காது அது மாதிரி இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது லிவர், அதாவது டைஃபாய்டு, ஜாண்டிஸ் வந்து அது மாதிரி இருக்கலாம். ஸோ என்ன காரணத்தினால வெள்ள முடி வந்திருக்காங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஹேர் மினரல் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை கொடுக்கும் பொழுது இதுதான் ரீசனுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ், சாப்பாட்டுல ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் பண்றதுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேனினா நீங்க மதுரை கிளினிக் கூட போய் பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசலாமா? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நிரஞ்சனா. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க நிரஞ்சனா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் மேம். சொல்லுங்க. ஃபேஸ் வந்து இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல மேம், அது வந்து போட்டு ப்ளீச் பண்ணலாமா? எதுக்காக நீங்க எலுமிச்சம்பழம் போட்டு தேய்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ப்ளீச் பண்ணா கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஆகுறதுக்கு எலுமிச்சம்பழம் தேய்ச்சா ஒயிட் ஆகாதுமா. அது வந்து எண்ணெய் பசை அதிகமா இருந்தா தேய்ப்பாங்க. அதுவும் தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா அதுவுமே பிரச்சனை தான். உங்களுக்கு வெள்ளையாகணும் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. ரெகுலரா அப்ளை பண்றதுக்கு நேச்சுரலான ஸ்கின் வைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப வீக்கேர்ல கூட ஓரியான பிராண்ட், யூஎஸ் பிராண்டோட இருக்கு. அதுல வந்து ஃபேஸ் கிரீம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நேருக்கு சொன்னீங்க, நீங்க ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது தவிர்த்து ஹீமோகுளோபின் குறைஞ்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பொதுவா ஏற்படும் மேம்? ஹீமோகுளோபின் குறையும் பொழுது ஹேர் தின் ஆகும். அதாவது பிளட்ங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். அது வந்து எடுத்துட்டு போய் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு போய் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிட்டு புதுசா ஹேர் வருது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஹீமோகுளோபினால வந்து மெலனின் கூட நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது. ஏன்னா மெலனோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடக்கிறது, இது எல்லாமே தேவை. இப்போ வந்து ஹீமோகுளோபின் சப்போஸ் ஒரு 12-13 கிராம்ஸ் இருக்க வேண்டியதுல 7-8 இருக்குன்னா என்ன பண்ணும், நம்மளோட சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சர்வைவ் ஆகுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கும். மெயின் ஆகும் லங்ஸ், லிவர், ஹார்ட் இதெல்லாம் மட்டும் ஒர்க் ஆகும். 13 கிராம்ஸ் இல்லாம ஸ்கின்னுக்கு வந்து போகாது. ஸோ ஸ்கின்னையும் ஸ்கேல்பையும் ஒதுக்கி வச்சிடும். அப்போ ஸ்கின் ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ப் ட்ரை ஆகும், முடியும் கொட்டும், முடி வந்து தின் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கிரே ஹேரும் வரும். ஸோ ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி வந்தா பாடி கூட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடும். நம்மளால வந்து ரொம்ப இதுவா ஒர்க் பண்ணவே முடியாது, ஆக்டிவா இருக்கவும் முடியாது. அதே மாதிரி பாலிகல்ஸ் இருக்க கூட செல் கூட மல்டிப்ளை பண்றது ஸ்லோ டவுன் ஆயிடும். மேலும் பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ மேம்.
சொல்லுங்க கவிதா, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது மேம். சொல்லுங்க. ஓகேம்மா. ஹலோ, 30 இயர்ஸ் ஆகுது மேம். கேட்டுட்டு இருக்கேம்மா, சொல்லுங்க. முடி ஃபுல்லா வெள்ளை ஆயிடுச்சு மேம். ஹேர் கலர் போட்டு பிளாக் ஆகும்னு சொல்லி ஹேர் கலர் போட்டோம் மேம். சரிங்கம்மா. முடி ஃபுல்லா வெள்ளை ஆயிடுச்சு. இது திரும்பி பிளாக் ஆகுமா? இல்லம்மா, ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து டை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே திருப்பி ரிவர்ஸ் பண்றது கஷ்டம் தான். பட் அதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆவது கெமிக்கல்ஸ் இல்லாம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ 100% ஹெர்பல் டை நம்மளுடைய வி கேர்ல இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்போ ஹேர் கலர் ஷாம்புன்னு வந்திருக்கு, அது கிரீன் ஷாம்பு பேஸ்ல தான் கொண்டு வந்திருக்கிறது. நீங்க அது கூட வாஷ், அதாவது நீங்க ஜஸ்ட் ஷாம்பு எப்படி வாஷ் பண்ணீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணாலே உங்களோட முடிக்கு வந்து கலர் இம்மீடியட்டா கிடைச்சு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணா போதும். அது மேலும் பேசலாமா? ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஸ்வநாதன், கேளுங்க. என்ன கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், என்னுடைய பையனுக்கு மேடம், என்னோட சன்னுக்கு வந்து வயசு 10 ஆகுதுங்க. சரிங்க. அவனோட உச்சந்தலையை வந்து ஒரு 1 ரூபாய் காயின் அளவுக்கு ஒரு சொட்டை விழுந்த மாதிரி முடி கொட்டி போச்சுங்க. சரிங்கம்மா. அது என்ன பண்ணலாங்க மேடம்? அதாவது அவருக்கு வந்து அலோபீஷியா ஏரியேட்டா புழுவெட்டுன்னு வந்திருக்கு. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இம்யூன் சிஸ்டம் வந்து இதாயிருக்கும். இது வந்து வெளியில ஸ்கேல்ப்ல மட்டும் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. இன்டர்னல் சிஸ்டமாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருந்திருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். நீங்க கிளினிக்கு கூட்டிட்டு வாங்க. அதுல ஸ்கார் இல்லாம இருந்தா ஹேர் கொண்டு வர முடியும். ஸ்காரிங் அலோபீஷியானா முடி கொண்டு வர முடியாது, அது பரவிடுச்சுனாலும் கஷ்டம். ஸோ என்ன மாதிரி அலோபீஷியா ஏரியேட்டாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க கிளினிக் கூட்டு வந்துட்டு. மேம், நம்ம எவ்ரி வீக் வந்து டேண்ட்ரஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் மேம். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. பட் டேண்ட்ரஃப்க்கு வந்து வீக்கர்ல வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்? உங்க ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுமா மேம்? அப்படின்றது கிடையாது. டேண்ட்ரஃப் வரதுக்கு என்ன ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த ரீசன்ஸ் திருப்பி இல்லாம இருந்தாலே போதும். டேண்ட்ரஃப் வரதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தா வரும், அதே மாதிரி பொல்யூஷன் இதுவா இருந்தாலும் வரும். யாருக்காவது டேண்ட்ரஃப் இருந்தா அந்த கோம் பெட்ஸ் இல்ல அவங்க உட்கார்ந்த சேர்ஸ் இதெல்லாம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே இது மாதிரி எல்லாமே வருதுன்னும் பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் யார் வீட்டுக்காவது போறாங்க, அங்க வராம பாத்துக்கணும். இல்ல ஸ்டார்ச் ஃபுட் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால வந்து கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தாலும் ட்ரை ஸ்கின் ஆயிட்டு அது மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் இல்லாம இருந்தா வரவே வராது. பட் வி கேர் ப்ராடக்ட்ஸ் தான்றது கிடையாது. இப்போ வந்து ஒரு தலைக்கு வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ண ஒரு வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து வி கேர் வந்து ஏன் நாங்க சஜஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் கூட ஈவன் ஜெனரல் பப்ளிக்கே நம்ம இது பண்றோம்னா, அதுல நேச்சுரல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஸ்கேல்புக்கும் சரி முடிக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி எல்லாமே ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குன்றதுனால அதையும் யூஸ் பண்ணிக்க சொல்றோம். மேலும் பேசலாமா? அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வித்யா. வணக்கம், தூத்துக்குடில இருந்து பேசுறோமா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா? எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுது. கால்ல எல்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கா இருந்த மாதிரி இருக்கு. கையில கால்ல எல்லாம் லைட்டா சுருக்கா இருந்த மாதிரி இருக்குது. சுருக்கம் இருக்கா? சரி. அதான் அதுக்கு என்ன பண்ணலாம், எதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நிறைய பேர் எஸ்பெஷலி சவுத்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கை காலுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம கேரே எடுக்க மாட்டோம். ஆனா ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களா, எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணிப்பாங்கன்னு பாக்கணும்னா அவங்க முகத்தை பார்க்க கூடாது, அவங்க காலை தான் பார்ப்பாங்க. அந்த கால் அவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாலே அவங்க வந்து அந்த ஹெல்த் விஷயத்துல ரொம்ப அக்கறையோடு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனா நிறைய பேர் அந்த காலுக்கு கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. கண்டிப்பா டெய்லி குளிச்சதுக்கு அப்புறம் தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில போகணும். அப்ப அந்த ட்ரை ஆகாது, கால் கையெல்லாம் சுருக்கம் இருக்காது. பட் ஒன்ஸ் அது மாதிரி சுருக்கம் அதிகமா இருந்ததுன்னா லாக்டிக் பீல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸ்கின்னோட அட்டாச் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் போடும்பொழுது உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாம பாத்துக்க முடியும். ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க குமார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்க இந்த ஷோ வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஷோக்கு வந்து மிக்க நன்றிகள். மேம் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க குமார், கேக்குது. மேம், என்னன்னா நான் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பிஸ்கா இருக்கிறதுக்காக வந்து ஐஸ் வாட்டர்ல வந்து ரெகுலரா வாஷ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் அதை ஒயிட் பண்ண மாட்டேன். ரீசன்ட் டைம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆயிரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அது என்ன மேம்? கண்டிப்பா. ஏன்னா ஐஸ் வாட்டர் போடுறது எதுக்குன்னா போஸ் க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரெகுலரா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ரூம் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அந்த மாதிரி குளிக்கிறதுக்கே நாங்க வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ரூம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்கின்ல என்னைக்குமே சுருக்கங்கள் இருக்காது. ஸோ போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சிபம் நேச்சுரலா சுரக்கக்கூடிய அந்த சிபம் லெவல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வராம போயிடும்.
அது ட்ரைனஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து கருக்கவும் செய்யும். ஈவன் மேக்கப் போடும்போது கூட நான் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். தர்மபுரியில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வளர்மதி. வணக்கம் மேம். சொல்லுங்க வளர்மதி, உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் எனக்கு வந்து 32 இயர்ஸ் ஆகுது. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேலும் சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து 32 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். முடி வந்து உதிர்ந்துட்டே இருக்கு. சரி. நிறைய வந்து உதிர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு என்னங்க மேடம் சொல்யூஷன் ஏதாவது இருக்குங்களா? இது எப்பத்துல இருந்து உங்களுக்கு இது மாதிரி உதிர்ந்துகிட்டு இருக்குமா? எனக்கு வந்து இப்ப எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து அப்படிதான் உதிர்ந்துட்டு இருக்குதுங்க மேடம். உங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது இல்லம்மா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 15 வருஷம் ஆகுது. சரி சரி. லாங் ஹேர் இருந்தது. சரிங்கம்மா. இப்ப அது வந்து கொஞ்சம் அப்படியேதான் இருக்குங்க மேடம். ஓகேம்மா. அதாவது முடி உதிருதுன்னா 15 வருஷம் வரைக்கும் விட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி எல்லாம் என்ன செய்வோம், எப்படி இருந்தாலும் நமக்கு தலை வந்து வழுக்கி ஆகாது, அதனால எப்படி கொட்டும் திருப்பி வளர்ந்துரும் அப்படின்னு நினைப்போம். டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸா இருந்தால் மட்டும்தான் திருப்பி தானே சரியாகும். பட் 15 வருஷமா சரியாகலன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடியே ஜென்ஸுக்கு வந்து வழுக்கும், ஜென்ஸ்க்கு மட்டும்தான் வரும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது. ஜென்ஸ்க்கு எப்படி வருதோ அதே மாதிரி பெண்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி ஜஸ்ட் அங்கங்க பரவலா இருக்கு, இல்ல கோடு எடுக்கிற இடத்துல மட்டும் இருக்கு. இப்ப அப்படி கிடையாது. அதே மாதிரி மேல ஏறிட்டு போறது, பின்னாடி சொட்ட விழுறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா நம்ம வந்து பொல்யூஷன் சரியில்லை, அதே மாதிரி நம்மளுடைய சாப்பிடுற ஃபுட் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா எடுக்கிறது கிடையாது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிளினிக்கு போங்க. என்ன காரணத்தினால கொட்டிட்டு இருக்கு, இப்ப எத்தனை சதவீதம் செல்ஸ் வந்து வளர்றதுல இருக்கு, எவ்வளவு கொட்டுறதுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதனால வந்து கொட்டிட்டு இருக்கோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். மேலும் பேசலாம் மேம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வி. வணக்கம் மேடம். சொல்லுங்க செல்வி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. என் பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. சொல்லுங்க. இந்த முகம்லாம் அப்படியே சின்ன சின்ன கருப்பு புள்ளியா இருக்குது. பிம்பிள்ஸ் மாதிரி வருதா? பிம்பிள்ஸ் மாதிரி லைட்டா வருது. அது அப்படியே அந்த இடமே கருப்பா போயிடுது. சரி. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ற டைம்ல வந்து கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த பியூபர்ட்டி டைம்ல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அந்த டைம்ல ஸ்கின் ட்ரை ஆகுறது, டேண்ட்ரஃப் வர்றது, எக்ஸசிவா வந்து ஆயில் சுரக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணாமலே விட்டோம்னா திருப்பி பெருசு பெருசா வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்னே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா ஸ்கேல்ப்க்கு வந்து ஒரு ஸ்கேல்ப் டிஸ்இன்ஃபெக்ஷன் தெரப்பி ஒன்று கொடுத்துட்டு ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க. அதுலயே சரியாயிடும். அப்படி சரியாகலன்னா வேணா ட்ரீட்மெண்ட் போகலாம். ஏன்னா இந்த 13 வயசுல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்னே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டா போதும். நீங்க கிளினிக் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. மேம் லேடிஸ்க்கு வந்து எந்தெந்த சைக்கிள்ல வந்து முடி உதிரும் மேம்? அந்த டைம்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அவங்க பெரும்பாலும்? கண்டிப்பாமா. லேடிஸ்க்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது பியூபர்ட்டி, அதே மாதிரி கன்சீவ் ஆகிற டைம்ல, அதுக்கப்புறம் மெனோபாஸ். பட் பியூபர்ட்டி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிற டைம்ல வரக்கூடிய பார்த்தீங்கன்னா டெம்பரவரி, திருப்பி அதை கரெக்ட் பண்ணிட முடியும். பட் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது அது பெர்மனண்டா நின்றுடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஹேர் வந்து ஃபால் இல்லாம, தின்னாகாம, பால்னஸ் இல்லாம பாத்துக்க முடியும். பட் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஹேர் தின்னிங்கா இருக்கும். அதாவது ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் ஜென்ஸ்க்கு வர மாதிரி லேடிஸ்க்கு வரக்கூடிய வழுக்கைங்கிறது இதுல சாத்தியமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. மேடம் எனக்கு 18 ஏஜ் ஆகுது மேடம். சொல்லுங்க. எனக்கு 18 ஏஜ் ஆகுது. கண்ணத்து கிட்ட பக்கத்துலயே பிளாக் மார்க்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு? பிளாக் மார்க்ஸ்னா பிக்மெண்டேஷன் மாதிரியா இல்ல ஏதாவது பிம்பிள் வந்து பிளாக் மார்க் ஆச்சா? ஹலோ சங்கீதா கேக்குதா? ஹலோ கேக்குது மேம். சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் மாதிரி வந்திருக்கு, மங்கு மாதிரி வந்திருக்கா, இல்லாட்டி பிம்பிள்ஸ் மாதிரி கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ அது பார்க்கணும். அதாவது மார்க்ஸ் வருது, பிளாக் மார்க்ஸ் இருக்குன்னா 18 இயர்ஸ் நம்ம அவங்க ஃபேஷியல் பண்ணிக்க முடியும். மெலனின் பிரேக் தெரப்பி அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த மெலனின்ஸ் வந்து டிசால்வ் பண்ண வச்சிடும். ஸோ பிக்மெண்டேஷன் வந்து அதுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்டா இருக்கும். வெறும் ஆக்னே ஸ்காரா இருந்தா அதுக்கு வைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். அது பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கணும். நிறைய பெண்களோ ஆண்களோ வந்து ஸ்கின் ஒயிட்டா இருந்தா தான் நம்ம அழகுன்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவங்க நிறைய ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுவாங்க மேம். ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுமா இல்ல சேம் ஸ்கின் டோன் வந்து இருக்குமா மேம் அவங்களுக்கு? இங்க அதுவும் மெயினா நம்ம இதுல பாத்தீங்கன்னா வெள்ளையா இருந்தா தான் அழகு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கருப்பா இருந்தா தான் ஸ்கின் ரொம்ப நல்ல ஸ்கின். அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள், அதாவது வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகளை விட
அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவா வரும். பிளாக் இருக்கவங்களுக்கு குறைவா வரும். பட் நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து வெள்ளையா இருந்தா தான் அழகு அப்படின்ட்டு. அது கலர் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டா கொண்டு வர முடியும். ஆனா அதே சமயம் கெமிக்கல் பேஸ்டா கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து ரொம்ப பீல்ஸ் அது மாதிரி கொடுத்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கலர் வரும். ஆனா வந்து லைட் கீழே போனாலோ இல்ல வெயில்ல போனா கூட இதாகும். நம்ம ஒரு சில வந்து கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கிரீம்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அது விடும் பொழுது ரொம்ப பிளாக் ஆயிடும். அப்படி இல்லாம நேச்சுரலாவே ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. மெலனின் பிரேக் தெரப்பி அது மாதிரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா ஒரு 50% வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் விட்டா கூட பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தா பிரச்சனை இல்ல. மேலும் பேசலாமா? அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கௌசல்யா. ஹலோ, சொல்லுங்க கௌசல்யா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஓகே, மேடம் கிட்ட பேசணும். பேசலாமா? ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க மேம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க மேடம். பாத்தீங்கன்னா நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஃபுல்லா பதில் சொல்லணும். சரிம்மா சொல்லுங்க. மேடம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து முடி கொட்டிட்டே இருக்கு. சரி. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பாப்பா கன்சீவ் ஆன, டெலிவரி ஆயிடுச்சு. சோ அதனால நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியல. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டு நான் வந்து அடையாறு கிளினிக் போனேன். உங்களுக்கு கிளினிக்கு. சரி. அங்க போயிட்டு யாரு HMA டெஸ்ட் எடுத்தாங்க, அப்புறம் ஸ்கேன் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. எடுத்துட்டு பாப்பாக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால நீங்க வந்து வெறும் அப்ளை பண்றது மட்டும் பண்ணிக்கிங்க, இன்டேக்கா எந்த டேப்லெட்டும் வேணாம் கேப்சூல் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொன்னாங்க, HMA டெஸ்ட் பார்த்துட்டு இல்ல நீங்க இன்னும் டேப்லெட் எடுத்துக்கணும் உள்ள அப்படின்னாங்க. சரி, நான் 4 மந்த் கழிச்சு ஃபீடிங் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா போய் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலைல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன். இப்ப வந்து 6 மந்த் எடுக்க சொல்லியிருந்தாங்க. 6 மந்த் எடுத்தா உங்களுக்கு நல்ல growth இருக்கும், ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் நான் அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் தான் எடுத்திருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு வந்து எந்த சேஞ்சும் இல்ல, ஏர் ஃபால் கண்ட்ரோல் இல்ல, ஏர் growthம் இல்ல. நான் கேக்குறதுக்கு நீங்க கரெக்டா ஃபுல்லா பதில் சொல்லுங்க. காலையில என்ன சாப்பிடுறீங்க? காலையில இட்லி சாப்பிடுவேன். சரி. மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க? மத்தியானம் ரைஸ். நைட் என்ன சாப்பிடுறீங்க? நைட் இட்லி இல்லன்னா சப்பாத்தி. சரி. இதுவும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க கண்டிப்பா. எல்லா டாக்டர்ஸும் சொல்றது எங்களுடைய கிளினிக்ல காலையில இட்லி கார்போஹைட்ரேட், மத்தியானம் ரைஸ் கார்போஹைட்ரேட், நைட் இட்லி கார்போஹைட்ரேட். இப்போ வந்து குடுக்கற சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு ரைஸ் மில்ல வந்து ஒரு மெஷின் ஆன் பண்ணிட்டு என்ன ஆகும், அது ஓடிட்டே இருக்கும். நீங்க அது ப்ராப்பரா நெல்லெல்லாம் போட்டாதான் அரிசியா வெளியே வரும். உங்க மெஷின் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆனா நீங்க சாப்பிடுற சாப்பாடு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்க, புரோட்டீனே கிடையாது. புரோட்டீன் இல்லாம வெறும் சப்ளிமெண்ட் மட்டும் என்னமா பண்ணும்? புரியுதா? சோ உங்களுடைய சாப்பாடே ஃபர்ஸ்ட் தப்பான விஷயம். ஈவன் ஜெனரல் பப்ளிக் கூட நான் சொல்றது என்னன்னா, காலையில புரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க, மத்தியானம் ரைஸ் எடுத்துக்கோங்க, நைட் வந்து எக்ஸப்ட் ரைஸ் எது வேணாலும் சாப்பிடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 5 வருஷமா நீங்க ஃபாலோ பண்றால் எதையுமே ஃபாலோ பண்ணிருந்தா இந்நேரம் பிரச்சனை தீர்ந்திருக்கும். சோ நம்ம பண்ற தப்ப வந்து இது போனேன் சரியாகல, கிளினிக்கு போயிட்டா என் தலையை கொடுத்துட்டேன், ஸ்கேல்ப கொடுத்துட்டு எல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னா அது கண்டிப்பா செய்ய முடியாது. 50% தான் கிளினிக், 50% நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க, வீட்டுல தான் சாப்பிடுறீங்க. ப்ராப்பரா சாப்பிடாட்டி ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. நீங்க அதை கரெக்ட் பண்ணுங்க, நிச்சயமா சரியாகும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சிவசங்கர். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க சிவசங்கர். மேடம் கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். எனக்கு லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு. பிம்பிள்ஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஆமா, ஹெட்ல ஸ்கைல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பருபருவா வந்து உடஞ்சு அப்படியே ஹேர் ஃபால் ஆயிருது. அப்படியே நடுவுல சொட்டையா இருக்கு அப்படியே. சரி சரி. 1 இயரா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நீங்க போய் வந்து பிம்பிள்ஸ் வல்காரிஸ் இது ஒரு மாதிரி நோய், இதை வந்து உடனே கியூர் பண்ண முடியாது, டேப்லெட்ஸ் எடுத்து தான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரிங்க. இது எப்படி மேடம் கியூர் பண்ணலாம்? இல்ல எப்படி பிம்பிள்ஸ் வல்காரிஸ்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? சாப்பாடுல சேஞ்சஸ் பண்ணணுமா இல்ல இப்படிங்கிறதா கேட்டேன். இல்ல, அதுக்கு வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எங்க ட்ரீட்மெண்ட் அதை கண்டினியூ பண்ணிக்கணும். ஸ்கேல்ப்ல வந்து இப்ப நாங்க இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வந்து அங்க ஃபாலிக்கல்ல வந்து ஹேர் க்ரோத் செல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. சோ அப்படியே நீங்க வந்து எங்களுடைய கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னா அந்த இடத்துல வந்து ஃபாலிக்கல்ஸ் லைவா இருக்கா இல்லையாங்கிறது முதல்ல டெஸ்ட் எடுக்கணும். முடியும்னா தான் இங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க, முடியலன்னும் போது இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க எங்களுடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து என்ன ஸ்பெஷல் கேசஸ் வந்து அங்க விகே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ல பார்ப்பாங்க, குளோபஸ் பில்டிங்ல இருக்கு. நீங்க அங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்க பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் இல்ல எப்படி நீங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அட்வைஸ் உங்களுக்கு அங்க இருந்து கொடுப்பாங்க. ஹலோ மேம்.
சொல்லுங்க செல்வி. ஹலோ மேம். ஹலோ மேம், எனக்கு 2 क्वेश्चंस இருக்கு. சொல்லுங்க. பேசுங்க. ஹலோ. ஹலோ மேம். சொல்லுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. உங்களுடைய டிவி வால்யூம் டோட்டலா மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஓகே மேம். ஓகே மேம். எனக்கு 2 क्वेश्चंस இருக்கு மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. சரி. அவளுக்கான உடம்பு ஃபுல்லா வந்து ஹேர் நிறைய இருக்கு. அவளுக்கு என்ன பண்றது, என்ன எப்படி ரிமூவ் பண்றதுன்றது ஒண்ணு. சரி. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஏஜ் வந்து 35 ஆகுது. ஹேர் அங்கங்க ஒயிட் ஹேர் வந்துட்டு இருக்கு. என்ன நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் டிவில பாத்துக்கிறேன் மேம். ஓகேம்மா. அதாவது ஓகே 5 இயர்ஸ் ஆகுதுன்னும் பொழுது இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. பட் இயற்கையிலே வந்து அந்த மஞ்சள் பூசும் பொழுது அந்த ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கட்டுப்படும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், குளிக்க வைக்கும் பொழுது மட்டும் மஞ்சள் பூசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே வந்து ஸ்கின்ல இருந்து ஒரு சிலர்லாம் வந்து மஞ்சள் பூசிக்கிட்டே இருப்பாங்க ஃபேஸ்ல, அவங்களோட ஸ்கின் வந்து தடிச்சிடும். ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் முடிய வந்து குறைக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா அதே சமயம் தொடர்ந்து ஸ்கின்ல இருக்கக்கூடாது. ஸோ குளிக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வாஷ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமும் 16-17 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதே மாதிரி முடி இருக்குன்னா நம்ம லேசர் ஹேர் ரிமூவல் வச்சு அது கிளியரா எடுத்துட முடியும். அது ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு கிரே ஹேர் வந்திருக்குன்னா இனிமேல் ஃபர்தரா வரக்கூடாது, ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கிளினிக்கு வந்து HMA டெஸ்ட், ஹேர் மெட்டல் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கலாம். எடுத்துட்டு என்ன காரணத்தினால வந்திருக்கோ அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்தரா வராம கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். மேலும் பேசலாமா? அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆயிஷா பேகம். வணக்கம்மா. சொல்லுங்க ஆயிஷா பேகம். ஹலோ. ஹலோ. எனக்கு வயசு, என் முகத்துல மருவா இருக்குமா? சரிம்மா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது, எப்பத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வயசு 47 ஆகுது. சரி. மிந்தி இப்ப 4-5 வருஷமா அந்த கண்ணு கிட்ட, அந்த புருவத்துக்கிட்டையும் இந்த கீழே நாடிக்கிட்டே இந்த கருப்பு கருப்பா இருக்குமா. நாங்களும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க பண்ணி பார்த்தோம் அருப்புக்கோட்டையில. சரி. அது கேட்கவே இல்லை. அவங்க மாத்திரை கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, போட்டு பார்த்தோம், கேட்கவே இல்ல. சரிங்கம்மா. நீங்க வந்து இதுக்கு வந்து வாட்ஸ் ரிமூவல் மிஷின் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிட முடியுமா? நீங்க மதுரையில வந்து நம்மளுடைய கிளினிக்ல ஸ்கின் டிவிஷன் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா டாக்டர்ஸ் பார்த்து அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேம் நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்த பிறகு வந்து அந்த இடம் வந்து குழியாயிடும் மேம். குழியா ரிமூவ் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? அதாவது நல்லா கிள்ளி விட்டுடுவாங்க, இல்லாட்டி சிஸ்டிக் டைப் ஆஃப் ஆக்னேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்னே வந்து 5 டைப்ஸ் இருக்கு. பர்பியூல், பஸ்டியூல், மேக்யூல், நோடியூல் அண்ட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சிஸ்டிக் டைப் ஆஃப் ஆக்னே நம்ம ஒரு சாக், அதாவது ஒரு பையில எப்படி இது இருக்குமோ அந்த மாதிரி அழுகி இருக்கும். அங்க பாக்டீரியாஸ் இதெல்லாமே சேர்ந்து ஒரு அழுகலா இருக்கும், அதாவது சீழ் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்த எடுக்கும்போது ஹோலா விழுந்துடும். இதை வந்து நம்ம கை நகம் வைக்காம இருந்தா ஓரளவு அப்படியே அமுங்கிடும், அது நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்காது. பட் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்ல அது சரி பண்ண முடியாது. ஸ்கின் ரெனிவல் தெரப்பி கொடுக்கணும். அதாவது ஸ்கின் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக தான் அது வந்து நார்மல் சர்ஃபேஸ்க்கு வரும். அதுக்கு வீக்கேர்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. இந்த கிரீன் பீல்ங்கிறது நேச்சுரலான பீல், இது ஜெர்மனி பேஸ்ட். அதை வச்சு கொடுக்கும்போது அதுல வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈவன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கூட ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இந்த குழியா இருக்கிறது, ஈவன் சர்ஜரி, இது ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த ஸ்கார் இருக்கு. ஸோ இது மாதிரி எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரே ட்ரீட்மெண்ட். அது கிரீன் பீல் கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து பிளட் பம்ப் ஆகி நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டெட் செல்ஸ் எல்லாமே பீல் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆக நார்மல் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட முடியும். இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இது மட்டும்தான். தேங்க்யூ மேம். நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க மேம். நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க மேம். நன்றி. 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 இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்போம் வீக்கர் நிறுவனத்தின் தலைவரான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.